மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே, அத்தியாயம் 29. அப்பாடா என்று சொல்லி நெஞ்சில் கை வைத்த கிருஷ்ணாவை கண்டு திகைத்தாள் லீலா. புரியாமல் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் தன் தாயிடம் கேட்டான் கிருஷ்ணா. அப்போ அப்பா இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டார் இல்ல? அவன் கேள்வியில் இன்னும் திகைத்தாள். ஏன் அப்படி கேட்குற? வேண்டாம்மா, போலீஸ் கிட்ட சொல்லி அப்பாவை அங்கேயே வச்சுக்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தா உங்களையும் அத்தையையும் அப்பா அடிப்பாரு, 2 பேரையும் அழ வைப்பாரு. அந்த அப்பா நமக்கு வேணாம். அவள் மனதில் உணர்ச்சிகள் மாறி மாறி பொங்கிக் கொண்டிருந்தன. தான் எடுத்திருக்கும் முடிவுக்கு மறைமுகமாக தன் மகன் விருப்பப்படுவதை எண்ணி வியந்தாள். சரிம்மா, நான் விளையாட போயிட்டு வரேன். எதுவும் சொல்லாமல் சரி என்பதை போல் தலையசைத்தாள். வேகமாக விளையாட ஓடிவிட்டான் கிருஷ்ணா. அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்து விட்டாள். அவள் மனதில் வேதனை மிகுந்தது. சொந்த அப்பாவை வேண்டாம் என்று எண்ணும் அளவிற்கு மகன் இருக்கிறான் என்றால் வெற்றி எத்தகைய கேவலமான பிறப்பு என்று எண்ணினாள். இனி கிருஷ்ணாவின் வாழ்வில் அப்பா என்ற ஒருவன் இருக்கவே போவதில்லை என்பதை எண்ணிய போது அவள் மனம் கனத்தது. பரவாயில்லை, தவறான ஒருவனுக்கு மகனாக இருப்பதை விட தந்தை என்பவனே இல்லாமல் காலம் முழுவதும் வாழ்வதே மேல் என்று மனதை திடப்படுத்தி கொண்டாள். வெற்றியை போல் அல்லாது நல்லவனாக கிருஷ்ணாவை வளர்க்க வேண்டும், அதுதான் தன் முதல் கடமை என்று எண்ணிக்கொண்டு தன் வேலையை தொடர சென்றாள் லீலா. இரவு நெருங்கும் வேளையில்தான் சகாவும் வெண்ணிலாவும் வீட்டிற்கு திரும்பினர். அவர்களை காணச் சென்றாள் லீலா. போலீஸ் ஸ்டேஷனில் நிகழ்ந்ததை பற்றி லீலாவிடம் கேட்டு அறிந்து கொண்டான் சகா. சீனிவாசனை கண்டதை பற்றியும் அவன் கூறியதை பற்றியும் சகாவிடம் கூறியவள் தான் அந்த வேலைக்கு செல்லலாமா என்று சகாவிடம் ஆலோசனை கேட்டாள் லீலா. அண்ணி, இப்போ எதுக்கு வேலைக்கெல்லாம்? நான் தான் சம்பளத்தை தரேன்னு சொல்லிட்டேனே. இல்லை நிலா, நான் எதுக்கு சம்பளம் கேட்டேன்னு சகாவுக்கு தெரியும். அவன் அதை பார்த்துக்குவான். என்ன காரணமா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும் அண்ணி. வீட்டு செலவுக்கு போக மிச்சத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கட்டும். இல்லை, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். சகா, நீ சொல்லு, நான் அங்கே வேலைக்கு போகவா? சிறிது நேரம் யோசித்தான் சகா. சரிக்கா, போங்க. அவங்க குடும்பம் நல்ல குடும்பம்தான். சீனுவும் நல்லவர்தான். வெண்ணிலாவுக்காக விசாரிக்கிறப்பவே அவரை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். நம்பி வேலைக்கு போகலாம். உங்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. கிருஷ்ணா ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் தானே அங்கே வேலைக்கு போக போகிறீங்க. அதனால உங்களுக்கும் சௌகரியம்தான். சரி சகா, ஆனால் அவர் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல. நீ யார்கிட்டையாவது வாங்கி தரியா? என்கிட்ட இருக்குக்கா என்றவன் சீனுவின் எண்ணை லீலாவிடம் தந்தான். தேங்க்ஸ் சகா, நான் ஃபோன் பண்ணி விவரம் சொல்லிக்கிறேன். அக்கா, அவர் வீட்டுக்கு போக ரூட்டும் பஸ் நம்பரும் விசாரித்து காலையில் சொல்லிடுறேன். சரி சகா. விடை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டாள் லீலா. எல்லா வேலைகளும் முடிந்தவுடன் உறங்கச் செல்லும் போது கிருஷ்ணா தன் அறையில் படுத்திருப்பதை பார்த்தாள். எப்பொழுதும் லீலாவின் அறையில் அவள் தனியாகத்தான் படுத்திருப்பாள். வெண்ணிலாவின் அறையில்தான் கிருஷ்ணா அவளோடு தூங்குவான். பாட்டி ஹாலிலேயே ஓரமாக ஒரு கட்டில் மெத்தை போடப்பட்டு அதில்தான் உறங்குவார். நேற்றும் வெண்ணிலாவின் அறையில்தான் கிருஷ்ணா உறங்கியிருந்தான். சிவராமன் அவனோடு இருந்தார். இன்று தனியே இருக்க பிடிக்காமல் தன்னோடு வந்து உறங்குகிறான் என்று புரிந்தவளுக்கு இதழில் புன்னகை பூத்தது. அவன் அருகில் வந்து படுத்து கொண்டவள் அவன் தலையை ஆதுரமாக கோதிவிட்டாள். அம்மா என்றான் விழிகளை திறந்து. இன்னும் தூங்கலையா நீ என்றாள் சின்ன சிரிப்போடு. இல்லம்மா என்றவன் அவளை அணைத்து கொண்டான். அமைதியாக அவன் முதுகில் தட்டி கொடுத்தாள். கிருஷ்ணா. என்னம்மா? நாளையிலிருந்து அம்மா வேலைக்கு போறேன். சரிம்மா. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அஸ்விதா அக்கா கூட நீயே பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறியா? சரிம்மா. அம்மா வர முன்ன பின்ன ஆகும். பிஸ்கெட் வச்சுட்டு போகிறேன், சாப்பிட்டுடு. அப்புறமா அம்மா வந்து பூஸ்ட் போட்டு கொடுக்குறேன். சரிம்மா. உனக்கு கஷ்டம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லைம்மா. அபி ஆண்டி வேலைக்கு போகிறாங்க, அத்தையும் வேலைக்கு போகிறாங்க, நீங்களும் வேலைக்கு போக போறீங்க, அவ்வளவுதானே என்றான் சாதாரணமாக. புன்னகையோடு அவனை உச்சி முகர்ந்து விட்டு விழிகளை மூடிக்கொண்டாள். மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மதிய உணவையும் சமைத்து வைத்துவிட்டு சீனுவின் வீட்டிற்கு கிளம்ப தயாரானாள் லீலா. முன்தினம் இரவே அவனிடம் அழைத்து தான் வருவதை பற்றி தெரிவித்து விட்டாள். கிருஷ்ணாவை வேனில் ஏற்றிவிட்டு வந்தவள் சிவராமனிடம் சென்று அவ்வப்போது பாட்டியை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு பாட்டியிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். மணி 10 நெருங்கும் வேளையில் சீனுவின் வீட்டை அடைந்தாள். அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் சீனு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதனால தான் பெர்மிஷன் போட்டுட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கெல்லாம் நேரத்தில் கிளம்பி போயிடுவேன் என்றான் சிறு புன்னகையோடு. அவளோ அவனை கண்டுகொள்ளவே இல்லை. சீனுவின் அம்மாவிடம் குழந்தைகளை பற்றி விசாரித்து அவர்களை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாள். 3 வயது அனுஷாவும் 1.5 வயது வினுஷாவும் அவளோடு நன்கு ஒட்டி கொண்டனர். நாட்கள் நகர்ந்தன.
அனுவை அருகில் இருந்த பள்ளியில் சேர்த்து விட்டான் சீனு. ஆனால் பள்ளி பாதி வேலை மட்டுமே. காலையில் அலுவலகத்திற்கு செல்லும் போது அனுவை பள்ளியில் விட்டுவிட்டு சென்று விடுவான் சீனு. 1 மணிக்கு வினுவை உடன் அழைத்து கொண்டு சென்று அனுவை அழைத்து வருவாள் லீலா. அவளுடைய வீட்டு பாடங்கள் அனைத்தையும் செய்ய லீலாவே உதவி புரிவாள். நாட்கள் நகர சீனுவின் அம்மாவோடும் நன்கு இயல்பாக பழக ஆரம்பித்திருந்தாள் லீலா. பிள்ளைகளோடு சேர்ந்து அவர் வேலைகளிலும் உதவி செய்ய தொடங்கியிருந்தாள். நடுவில் ஓரிரு முறை சீனுவின் அக்காவும் மாமாவும் வந்து பார்த்துவிட்டு சென்றனர். லீலா பழகிய விதமும் பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் விதமும் அவர்களுக்கு பிடித்துவிட லீலாவை பற்றிய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டனர். மாதங்கள் நகர்ந்தன. வெற்றியிடமிருந்து லீலாவிற்கு விவாகரத்து கிடைத்துவிட்டது. அதை பற்றி சீனுவின் அம்மா கேட்கையில், எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லம்மா என்று எவ்வித உணர்வும் இல்லாமல் கூறிய அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் அவர். அன்று சீனுவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் வீட்டில் இருந்தான். வினு அவனுடன் இருக்க வேண்டும் என்று அடம் பிடிக்க கண்டித்து அவளை அவனிடம் இருந்து விலக்கி வைத்தாள் லீலா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்புறம் அவர்கிட்ட இருந்து உனக்கும் ஜுரம் வந்துடும். அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவளை கொஞ்சம் மிரட்டிய அடக்கி வைத்தாள் லீலா. மிரட்டியதால் கோபம் கொண்டு ஓரமாக போய் அமர்ந்து கொண்டாள் வினுஷா. மெல்ல அவளை சென்று சமாதானம் செய்ய அவளோ சமாதானமாகாமல் முரண்டு பிடித்தாள். சரி, அப்போ வினுவுக்கு ஆன்டி மேல கோபம்னா நாளையிலிருந்து ஆன்டி வீட்டுக்கு வரல, சரியா? அவள் கூறியதும் வேகமாக ஓடி வந்து அணைத்து கொண்டாள் வினுஷா. நோனோ, ஆன்டி வேணும் என்றவளை தூக்கி உச்சி முகர்ந்தாள் லீலா. புன்னகையோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் சீனு. மதியம் அனு பள்ளியிலிருந்து வந்துவிட அவளுக்கு படிக்க உதவி செய்து கொண்டிருந்தாள் லீலா. ஆன்டி, எனக்கு ஹோம்ஒர்க் எழுதவே பிடிக்கல என்றவளுக்கு அமைதியாக படிப்புதான் முக்கியம் என்று அறிவுரை சொல்லி கொண்டிருந்தாள் லீலா. அப்புறம் ஏன் மேடம் நீங்க படிக்கல? சோஃபாவில் அமர்ந்து இவர்களையே பார்த்து கொண்டிருந்த சீனு கேட்க நிமிர்ந்து அவனை பார்த்தாள் லீலா. இல்ல, அன்னைக்கு கேட்டேன் ஏன் பாதியில விட்டுட்டீங்கன்னு, ஆனா நீங்க பதில் சொல்லல, அதனாலதான் திரும்பவும் கேட்குறேன் என்றான் புன்னகையோடு. என்னோட அப்பா எனக்கு 17 வயசு இருக்கும்போது இறந்துட்டாரு. எனக்கு ஒரே ஒரு அக்கா தான். அவ என்னை விட 5 வருஷம் பெரியவ. அப்பா இறக்குறதுக்கு 6 மாதம் முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் தான் வீட்டில் இருந்தோம். அம்மா தெரிஞ்சவங்க வீட்டில் சமையல் வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் அவங்க உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் 2nd இயர் படிக்கும்போது அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதரவு இல்லாமல் இருந்தேன். அக்காவும் மாமாவும் எனக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. என்னை படிக்க வைங்க, கல்யாணம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னேன். என்னோட அக்கா கேட்கல. உன்னை தனியாக வீட்டில் எப்படி விடுறது அப்படின்னு கேட்டா. நான் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்ட முடியுமா? எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? பேசாமல் இரு, அப்பா அம்மா சேர்த்து வச்சதை வச்சு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதோட அவங்க கடமை முடிஞ்சதுன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் அதிகமாக ஒட்டு உறவு இல்லை. எப்போவாவது ஃபோனில் பேசிக்குவோம். ஏதாச்சும் நல்ல நாள் விசேஷம் அப்படின்னா பார்த்துக்குவோம். அவ்வளவுதான். புருஷன் வீடு மட்டும்தான் ஒரே வீடுன்னு ஆயிடுச்சு. ஆனால் அவங்களும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ வலி இன்னும் அதிகமாயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் அழுதேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்க பழகிட்டேன். அவ்வளோதான் சார், போதுமா என்று விட்டு குழந்தைகளை அவன் அம்மாவிடம் விட்டாள். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா என்றாள். அவள் கூறியதை எல்லாம் அவரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. சரிம்மா என்று சொல்லி அவளை வழி அனுப்பி வைத்தார். அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் சீனு. விடை பெற்றுக்கொள்வதாக அவனிடம் எந்த வார்த்தையும் சொல்லாமல் கிளம்பினாள் லீலா. லீலா, 1 நிமிஷம் என்றான். நின்று என்ன என்பதை போல் அவனை பார்த்தாள். அவன் கூறியதை கேட்டு சிலையாக உறைந்து நின்றாள் லீலா. சீனு கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.